அம்மா காலை கொஞ்சம் தூக்குறீங்களா, தொடச்சிக்கிறேன். எனக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தாண்டி கஷ்டம், மற்றதெல்லாம் ஈஸியாக படிச்சுவேன். அம்மா காலை கொஞ்சம் நகட்டுங்கம்மா. ஐயோ சரி நீ கேளு. சிலப்பதிகாரத்தை எழுதியது யாரா? சிலப்பதிகாரத்தை எழுதியது சேக்கிலார். அம்மா இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்போ போதுமா? ஐயோ அது இல்லைங்கம்மா, சேக்கிலார் எழுதுனது பெரிய புராணங்கம்மா, சிலப்பதிகாரத்தை எழுதுனது இளங்கோவடிகள்மா. ஏன் பொண்ணுக்கு நீ சொல்லி தெரியாடி? இல்லம்மா தப்பா சொன்னாங்க, அதான். கார்பரேஷன் ஸ்கூலு என் பொண்ண பெங்களூர் கான்வென்ட்ல படிக்க வச்ச அப்படின்னா என் பொண்ணுக்கு நீ சொல்லி தெரியா? அம்மா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேம்மா, நேத்து கூட படிச்சேம்மா, அதான் சொன்னேங்கம்மா. எங்க படிச்சா என்னடி, நம்ம பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு சொல்லி கொடுக்குது, அதுல என்ன தப்பு? நீங்க வாய் திறந்து பேசுறதே தப்பு தான். பேப்பரை மட்டும் படிக்கிறீங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சா நீ பெரிய கலெக்டர் ஆக போறியா? உன் வேலை என்ன? கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது, அதை மட்டும் பாரு. என் பொண்ணு சொல்லி கொடுக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மாடி நீ சொன்ன சேக்கிலாதாம்மா கரெக்ட். என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டால. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. அம்மாடி தங்கம், நீ சொன்னதாம்மா கரெக்ட். நில்லுமா, எல்லாம் எடுத்தவளே. இப்போ ஒரு சந்தோஷமாடி. ஏன் நீ என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற நீ? அம்மா நான் என்னங்கம்மா பண்ணேன்? நீ பண்றது எல்லாமே தப்புதான். இரு உன்னை வச்சுக்கிற இரு. தங்கம் சேக்கிலாதாம்மா கரெக்ட், நீ சொன்னதா கரெக்ட். ஏய் எங்க போற? பாத்ரூமுக்குமா. இது நான் பர்சனலா யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம். பப்ளிக் டாய்லெட் மாதிரி நீ வாட்டிக்கு வர்ற போற. ஏன் வீட்டுக்கு வெளியே இருக்க பாத்ரூம் என்னாச்சு? அம்மா அந்த பாத்ரூம்ல தண்ணி வரல, ஏதோ பிரச்சனையா இருக்கு. தண்ணி வரலைன்னா பக்கெட்ல பிடிச்சி எடுத்துட்டு போகணும். இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சதா? கிளம்பு. படிக்கிறியா? இனி நீ எப்படி படிக்கிறேன்னு பாக்குறேன். ஏய் என்னடி பண்ற? படிச்சிட்டு இருக்கேங்கம்மா. படிக்கிறதுக்கு இதான் நேரமா? பகல் ஃபுல்லா நிக்க உட்காரது கூட நேரம் இல்லைங்கம்மா, அவ்வளோ வேலை. இப்பதான் நேரம் கிடைச்சது, அதான். ராத்திரி 12 மணிக்கா? வேற வழி இல்லைங்கம்மா, படிச்சுதான் ஆகணும். உனக்கு பகல்ல வேலை கம்மியா இருக்கு, அதனாலதான் இப்ப உனக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது. இதே உடம்பு நோக வேலை கொடுத்துருந்தா நேரம் தூங்கி இருப்ப. அப்ப ஒண்ணு பண்ணு, தோசைக்கு மாவு தீர்ந்து போச்சு, ஊற வச்சு கையோட அரைச்சு வச்சிரு. ஃப்ரிட்ஜ்ல 3 கட்டு சிறுகீரை இருக்கு, எடுத்து நல்லா ஆஞ்சி வச்சிரு. வாழைத்தண்டு இருக்கு, எடுத்து பொடி பொடி பொடியா நறுக்கி வச்சிரு. அதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு நேரம் வந்துச்சு படி. அம்மா என் வீட்டுல இருந்துட்டு உனக்காக பிடிச்சிருக்கிற நீ பார்த்து பத்திரமா இருமா. அந்த அம்மாவை நீ எதுவும் எதிர்த்து பேசிடாத, கொஞ்சம் பொறுமையா போமா. உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ படிக்கணும். நீ படிச்சு பெரிய ஆளாகிறத இந்த பாட்டி பார்க்கணும், அப்போதான் என் கட்டை வேகும். புறநானூறும் சிலப்பதிகாரமும் தெரிஞ்சுட்டா நீ பெரிய ஆளா? இனிமேல் நான் சொல்றதுதான் நீ படிக்கணும். கூட்டுறது, கழுவுறது, பெருக்குறது, இத மட்டும் பண்ணு, புரிஞ்சுதா? இனிமேல் உன என்ன செய்ய போறேன்னு பார்.